மலையாளத்துல உள்ள ஹீரோயின் எங்க போட்டு படம் எடுக்கிறாங்க, தெலுங்குல உள்ள ஹீரோவை எங்க போட்டு படம் எடுக்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், நம்ம தமிழ் பசங்க இல்லையா, நம்ம தமிழ் பொண்ணுங்க இல்லையா, அவங்களெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியலையா? அப்படியே விட்டாலும் கூட வாரிசு பெரிய இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸோடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய வாரிசுகளை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஸோ முன்ன வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வழி கொடுங்க. அதற்கு இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது எல்லாத்துக்குமே. அழகா இருக்கட்டும், பர்சனாலிட்டியா இருக்கட்டும், எதுவுமே முக்கியம் இல்லை, திறமை மட்டுமே போதும். பைத்தியக்கார மாதிரி பண்ணா கூட அவன் பெரிய ஃபேமஸ் ஆயிடலாம். கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை பத்திலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம உரங்கப்பட்டி ராவணனும் இன்னைக்கு மேல வந்துட்டார் இல்லையா, அதை நீங்க பாராட்டணும். அப்படிதான் நான் பாக்குறேன், சரிங்களா? அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. ஐயே இவங்க யாரு, இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, அப்படி பார்க்காதீங்கப்பா, அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிங்கிறதுனால அது ஒன்றும் கெட்ட பேர் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? தன்னுடைய திறமையை கொண்டு முன்னுக்கு வர முயற்சிக்கிறவங்களுக்கு ஒரு கை கொடுக்கலாமே, அப்படிதானே? அது தப்பு இல்லை. ஸோ 10-15 படங்கள் நடித்தும் கூட படம் பெரிய அளவுல ஹிட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே முடங்கி போயிடுவாங்க. ஆனா எந்த ஒரு பணத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணாம தன்னுடைய செல்போன்ல அதுல இருக்கக்கூடிய சில நெட்டுகளை மட்டும் பயன்படுத்தி ஒருத்தங்களால ஒரு பெரிய படம் வரைக்கும் நடிக்க முடியும், ஒரு பெரிய ஷோ வரைக்கும் வர முடியும்னா அது இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் வச்சுதான். நானே அவங்களை பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இப்படி எல்லாம் பண்றாங்க, அப்படி எல்லாம் பண்றாங்க, அது தப்புதான். தவறா பண்றவங்களை தள்ளி விடுங்க. ராவணன் மாதிரி நல்ல கருத்து சொல்றவங்க, தங்கப்பாண்டி மாதிரி சமூக அக்கறை கொண்டவங்க, இவங்களை எல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றி விடலாம். கட்டி பிடிக்கிறாங்க,